Hi friends, welcome to Adobe Premiere. இப்போ என்கிட்ட ஒரு நண்பர் கேட்டிருந்தார். நான் ஏற்கனவே Adobe Premiereல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அப்போ ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டிருந்தார் Adobe Premiere பற்றி வீடியோஸ் போட சொல்லி. அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். இப்போ Adobe Premiere வந்து நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறது எல்லாம் வந்து என் பேசிக் டியூட்டோரியல் நான் படித்து கொடுத்துருக்கேன். பார்க்காத நண்பர்களுக்கு கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன். Adobe Premiere வந்து பேசிக்ஸ் எல்லாம் நீங்கள் அதில் லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு HTV ஃபார்மேட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் HDயில் உங்கள் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ நான் வந்து பேர் ஒன்று கொடுக்குறேன். இப்போ டெஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு பேர் ஒன்று கொடுக்குறேன். ரைட், கொடுத்துருக்குன்னா ஓகே பண்ணுறேன். ரைட், இப்போ நான் வந்து இதில் வந்து குவாலிட்டி சேம் இந்த குவாலிட்டியில் வச்சுக்குவோம். நான் வந்து ஓகே கொடுப்பேன். இந்த ப்ராஜெக்ட் பேர் என்ன பேரோ உங்கள் பேரை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். கொடுத்துட்டு நான் ஓகே பண்ணுவோம். ரைட், இப்போ உங்களோட நியூ ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. இப்படி ரைட், க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா Adobe Premiereல இந்த டூல்ஸ் பற்றி படிக்க போகிறோம். இந்த டூல்ஸில் வந்து என்னென்ன விஷயம் செய்ய போகிறோன்றது தான் இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு வீடியோ ஒன்று இம்போர்ட் பண்ணிக்குவோம் நம்மளோட இதுகளுக்கு. அதுக்கு வந்து நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி இம்போர்ட் இதில் போய் நமக்கு தேவையான ஒரு வீடியோஸ் வந்து நம்ம இப்போ இந்த வீடியோ நான் எடுப்போம். ரைட், எடுத்து ஓப்பன் பண்ணுறேன். ரைட், இப்போ இந்த வீடியோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இம்போர்ட் ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து என் டைம் லைனுக்கு போடுறேன். ரைட், இப்போ இந்த ஒரு சின்ன ஒரு கார்ட்டூன் வீடியோ வந்து இப்போ நான் வந்து கேட்கும் சேஞ்ச் த சீக்வன்ஸ் செட்டிங் ஓ கீப் த எக்ஸிஸ்டிங் செட்டிங். நான் வந்து கீப் த எக்ஸிஸ்டிங் செட்டிங் இந்த வீடியோ உள்ள செட்டிங்லேயே விடுறேன். ரைட், ஓகே, அதே செட்டிங்கில் நான் வைக்கிறேன். வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து ப்ளே பண்ணும். ரைட், உங்களுக்கு ப்ளே ஆகிறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இது வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் செஞ்சுக்கலாம். ரைட், இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ரைட், இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள் கொஞ்சம் அங்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி ஆகிருக்கு. இப்போ இதில் வந்து நான் திரும்ப என்ன பண்ண போகிறேன், இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ போடுற நேரம் இங்கே நான் கொடுக்குறேன் சேஞ்ச் த சீக்வன்ஸ் செட்டிங்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா இந்த சீக்வன்ஸ் செட்டிங்க்கு ஏற்ற மாதிரி இந்த வீடியோ வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்காக தான் நான் ரெண்டையும் உங்களுக்கு எடுத்து போட்டு காட்டினேன். கீப் த செட்டிங்னா வீடியோவில் உள்ள மாதிரி வரும். இப்போ இந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி அது சேஞ்ச் ஆகி காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகி காட்டுது. ரைட், இதான் மொதல் பேசிக்கான விஷயம் நீங்கள் படிக்கணும். இதில் நீங்கள் செட்டிங்கில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கான இதுகளை கொடுக்கலாம். உங்களுக்கான சதவீதம் கொடுத்துருக்கு. உங்களுக்கு ஃபிட் வச்சே செஞ்சுக்கிறீங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு லேஸாக இருக்கும் ப்ரீமியரில் ஒர்க் பண்ணுற நேரம். இப்போ நீங்கள் வந்து இந்த டைம் லைன் ப்ளே பண்ணுற நேரம் இப்படி ப்ளே ஆகிட்டே போகுது. இதை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணணும்னா அந்த இடத்துல வந்து இந்த ஃப்ரேம் பார் நீங்கள் ஸ்டாப் பண்ணுறேன்னா நீங்கள் கீபோர்டில் ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த இடம் வந்து ஸ்டாப் ஆகிடும். ரைட், நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு. ரைட், இப்போ அந்த சின்ன அனிமேஷன் வீடியோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டூல்ஸை பயன்படுத்தி எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து மூவ் டூல். இந்த மூவ் டூல் மூலியமாக இந்த டைம் லைனில் உள்ள விஷயங்களை வந்து அங்கிட்ட இங்கிட்டு கொண்டு போக முடியும். ரைட், அதுக்கு அந்த மூவ் டூல்ன்ற ஸ்டெப் பண்ணுறது. அடுத்த விஷயம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த டூல் இது வந்து பிறகு நம்ம படிப்போம். ட்ராக்கிங் செலெக்ஷன் டூல் ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறேன்னு படிப்போம். ரிப்பல் எடிட் ரோலிங் டூல். இந்த ரிப்பல் எடிட் டூலை பயன்படுத்தி நம்ம இதில் வந்து கொஞ்சம் இப்படி குறைக்கணும். அனிமேஷன் வந்து இப்படி குறைக்கணும். நமக்கு தேவையான மாதிரி குறைச்சிக்கணும். ரைட், இந்த ரிப்பல் எடிட்டிங் டூல் சம்மந்தமாக உங்களுக்கு அனிமேஷன் வந்து உங்களுக்கு காணும். இந்த உங்களுக்கு வந்து இந்த அனிமேஷன்கிட்ட வந்து இதுகளை குறைக்கணும். ரைட், இந்த ஃபுல் அனிமேஷனை வந்து உங்களுக்கு தேவையான அளவு உங்களுக்கு எந்தெந்த பார்ட் வரையும் வேணுமோ அந்த அளவில் நீங்கள் இதுக்கான இது விஷயத்தை நீங்கள் குறைக்கலாம். குறைச்சிட்டு போய் போனீங்கன்னா இந்த மாதிரி குறைஞ்சிட்டு காட்டும். ரைட், ரிப்பல் எடிட் டூல் அதில் பிரயோகம் இது தான். ரைட், அடுத்த விஷயம் வந்து இதை வந்து கண்ட்ரோல் அன்டூ பண்ணுறேன். கண்ட்ரோல் செட் அடித்து அன்டூ பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு அடுத்த முக்கியமான விஷயம் இருக்குது. அடுத்ததில் இந்த டூல் ரெசட் டூல். இது வந்து ரொம்ப முக்கியமான டூல். இதால் வந்து நமக்கு கட் பண்ணலாம். எனக்கு இந்த வீடியோவில் வந்து இந்த பார்ட் வரையும் தான் எனக்கு வேணும்னா இந்த பார்ட் வரையும் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பாம்பு வர்ற இடம் இந்த இடம் வரையும் தான் வேணும். அதுக்கப்புறம் வேணான்னா இந்த துண்டில் வச்சு கணக்காக வச்சுட்டு கட் பண்ணிங்கன்னா கட் பண்ணிவிட்டு மூவ் டூவில் எடுத்து இப்படி மூவ் பண்ணிங்கன்னா இந்த அனிமேஷன் ரெண்டும் வெட்டி போயிடப்படும். இப்போ இங்கே வரைய வரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இல்லை ஸ்பேஸ் மாதிரி வந்துட்டு இங்கே நான் வந்து அதில் வந்து பின்னுக்கும். அதாவது நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஏதாவது ஒன்று போடுறேன்னு விரும்புனீங்கன்னா ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரிங்கன்னா இந்த இடத்துல வச்சுட்டு உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை பொறுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கெட் வந்து நீங்கள் உங்களோட இது விஷயத்தை கொடுக்கலாம். இந்த மாதிரி தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் வந்து இந்த டூலை கட் பண்ணி தான் வீடியோ வந்து ரெண்டாக உடைப்பாங்க. உடச்சி தான் இந்த மாதிரி செய்வாங்க. ரைட், இதுதான் முக்கியமான விஷயம். ரைட், அடுத்த டூல் நம்ம பார்க்க போகிற டூல் வந்து இப்போ இந்த டூலெலாம் நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று செய்கிற நேரம் உங்களுக்கு படித்து தரேன். அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ராஜெக்டோட படிக்கிற நேரம். இப்போ நார்மலாக நம்ம இப்படி சொல்லி கொடுக்குற நேரம் உங்களுக்கு போர் அடிக்கிறதா இருக்கும். இப்போ ரெசட் டூல் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது டூல் நம்ம பார்க்க போகிற முக்கியமான டூல் வந்து இந்த டூல் இது ரேட் ஸ்ட்ரெச் டூல். இது ரொம்ப முக்கியமான டூல். இதன் மூலியமாக இப்போ நான் வந்து இதை அன்டூ பண்ணிக்கிறேன் இந்த அனிமேஷனை. ரைட், இப்போ கண்ட்ரோல் செட் அடித்தா அன்டூ ஆயிரும் நீங்கள் செஞ்ச ஒர்க்ஸ்லாம்.
இந்த டூல் மூலிமா ஒரு விஷயத்தை வந்து ஒரு அனிமேஷன் ஸ்பீட் பண்ண ஒரு வீடியோ ஸ்பீட் பண்ண முடியும், ஸ்லோ பண்ண முடியும். அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த டூலை கிளிக் பண்ணிவிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து குறைச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லி ஸ்பீடாக வரும். இதை வந்து இப்படி வச்சுட்டு டூலை கொடுத்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைட். இப்போ இதே டூலை செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து இந்த டூலை வந்து கொஞ்சம் இது பண்ணுறேன், 5 செக்ஷன் மாதிரி செட் பண்ணுறேன். கொஞ்சம் அந்த ஸ்பீடுகளை நீங்கள் வந்து அதிகரிக்கலாம் இந்த டூல்ஸை பயன்படுத்தி. அடுத்து இந்த ஜூம் டூல், அடுத்த ஒரு பென் டூல். இந்த பென் டூலை வச்சு என்ன பண்ணுறதுன்னா இந்த பென் டூலை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் இதில் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் கீழே இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடிட் பண்ணி இப்படி எடுத்திங்கன்னா என்ன ஆகும்னா, எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த அனிமேஷன் எப்படி ஆகும். ஒரு ஃபேட் எஃபெக்டில் போகும். பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேட் எஃபெக்டில் வந்து இந்த அனிமேஷன் ரன் ஆகும். பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேட் ஆகுது. பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே இழுத்தோன்னா அது ஃபேட் ஆகுது, கம்ப்ளீட்டாக ஃபேட் ஆகுது. கீழே அப்படியே ஃபேட் ஆகிடுச்சு. இப்போ திரும்ப வந்து நீங்கள் இதை வந்து கீழே எல்லாம் கருப்பாக தான் இருக்குது, இதை கொஞ்சம் தூக்கி மேலே போட்டிங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி திரும்ப கீழே ஃபேட் ஆகிட்டு திரும்ப மேலே வரும். இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அனிமேஷன் இப்படி ஃபேட் ஆகிட்டு இந்த எஃபெக்ட் வந்து மேலே வந்து எப்படி அப்ளை ஆகுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து நம்ம செஞ்சுக்கலாம் இந்த பென் டூலை பயன்படுத்தி. இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து நீங்கள் ஃபேட் இன் ஃபேட் அவுட் மாதிரி ஒரு சின்ன சின்ன எஃபெக்ட்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ரைட். இப்போ நான் வந்து இந்த டூல்ஸ்லாம் வந்து நான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு டீப்பாக படிப்பிக்கலை. உங்களுக்கு நார்மலாக இந்த ரைஸ் டூலும் உங்களுக்கு நான் படிப்பிச்ச இந்த ரிப் எடிட்டிங் டூலும் வந்து தான். இந்த டூல்ஸ்லாம் பற்றி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சரியான ஐடியா இருக்குது. ஆனால் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று செய்கிறேன். ஏன்னா இந்த டூல்ஸை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக படிப்போம். இன்றைக்கான வீடியோவில் அவ்வளோ தாங்க. இப்போ ஆஃப்டர் ப்ரீமியரில் வந்து டூல்ஸை பற்றி பார்த்தது அவ்வளோ தான். இந்த ஜூம் டூலை பயன்படுத்தி இதை ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். இதை ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணால் உங்களுக்கு லேஸாக இருக்கும். எடிட் பண்ணுற நேரம்லாம் இந்த இப்போ டைம் லைனை வந்து எத்தனை செகண்ட்ன்றதெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த ஜூம் டூலில் லேஸாக இருக்கும். இப்போ 15 செகண்ட், ஒரு 12 செகண்ட், அந்த மாதிரி 12 செகண்ட் மாதிரி நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு போகிற நேரம் பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பார்த்துக்கலாம். இந்த பார்த்தீங்கன்னா எத்தனை செகண்ட் சொல்லி இந்த செகண்டில் காட்டுது. இதில் வந்து நீங்கள் லேஸாக இருக்குது இந்த ஜூம் டூலை பயன்படுத்தி செய்கிறதுக்கு. இந்த ஹேண்ட் டூலை பயன்படுத்தி கொஞ்சம் நீங்கள் இதில் வந்து இப்படி எழுக்கலாம். ரைட். ஹேண்ட் டூலை பயன்படுத்தி ரைட். இந்த ஹேண்ட் டூல் வந்து அதுகளுக்கு பிரயோசனப்படும். இவ்வளோ தான் இந்த டூல்ஸில் வந்து முக்கியமான விஷயங்கள். உங்களுக்கு நார்மலாக இந்த டூலும் இந்த கட் பண்ணுற டூலும் ஒரு விஷயத்தை வந்து ரெண்டாக பிரிக்கிற டூலும் உங்களுக்கு இருந்தால் போதும். ரைட். இப்போ வந்து உங்களுக்கு சாதாரணமாக இன்னொரு ஸ்பீட் பண்ணுறதுக்கு வந்து அனிமேஷனை லேசான வழியில் பாருங்கள். இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, டியூரேஷன் ஸ்பீட்னு சொல்லி ஒன்று இருக்குது. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்படி ஸ்பீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இதுனா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டியூரேஷன் ஸ்பீட்னு ஒரு விஷயம் இருக்குது. இது செலக்ட் பண்ணிவிட்டு 100 கொடுத்துட்டிங்கன்னா அதை 100ல் எப்படி இருக்குதோ அனிமேஷன் அப்படியே ப்ளே ஆகும். இதே ஸ்பீடில் வந்து ஒரு டியூரேஷனை வந்து ஒரு 50 கொடுத்து பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லி சின்னதாகும். இப்போ பாருங்கள் எப்படி ஸ்பீடாக போகுதுன்னு சொல்லி. ஸ்லோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுக்கிறதுக்கு. ரைட். இது ஸ்பீட் டியூரேஷன் கூட்டுவோம். ஒரு 300 மாதிரி கொடுப்போம். ரைட். 300 கொடுத்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு பாருங்கள் அனிமேஷன். பார்த்தீங்கன்னா அனிமேஷன் எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி 300 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடாகும் அனிமேஷன். உங்களுக்கு அனிமேஷன்ஸ் இதை குறைக்கிறதா இருந்தால் ஸ்லோ ஆகணும்னா இல்லை நீங்கள் டியூரேஷன்லேயே நீங்கள் குறைச்சிக்கலாம். உங்களுக்கு ஈஸியான வழி இப்படி கொடுக்குறது. இந்த டூல்ஸில் செய்கிறத விட இது ரொம்ப லேசான விஷயம். இப்படி கொடுக்குறது பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஸ்லோவாக போகும். இந்த மாதிரி கொடுக்கலாம். ரைட். அடுத்த விஷயம், இன்னொரு முக்கியமான விஷயம், அனிமேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃப்ரேம் சரியாக செட் ஆகலாட்டி இந்த எப்படி வச்சுட்டு இதை நான் ஆட்டுறேன் பாருங்கள். இதை நான் டீலீட் பண்ணுறேன். திரும்ப எடுத்து போகிற நேரம் ரைட். இப்போ வந்து கணக்கான சைஸுக்கு வந்துருச்சு. இதில் வந்து ஏதாவது உங்களுக்கு விண்டோஸில் எதுவும் வரலைன்னா ரைட். இப்போ உங்களுக்கு வரலைன்னா சரியாக இதை செலக்ட் பண்ணிவிட்டு சரியான உங்களுக்கு ஃப்ரேமுக்கு ஸ்கேல் டு ஃப்ரேம் சைஸ்னு கொடுத்து இந்த ஃப்ரேம் சைஸுக்கு சரியாக வரும். ரைட். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து அங்கிட்ட சரியான ஃப்ரேம் சைஸ்க்கு வரலைன்னா இதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கேல் டு ஃப்ரேம் சைஸ்னு கொடுங்க. இந்த ஸ்கேல் டு ஃப்ரேம் சைஸ், இந்த ஃப்ரேம் சைஸுக்கு உங்களுக்கு சரியாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ரைட். இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்களுக்கு நிறையா கொடுத்துருக்கோம். இதில் நிறையா விஷயம் இருக்குது. இன்னும் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் சம்மந்தமாக படிக்கிறதுக்கு வந்து நம்மளோட வர வீடியோஸில் வந்து இதை பற்றி பார்ப்போம். இன்றைக்கான வீடியோ அவ்வளோ தாங்க.
இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருப்பேன் எனக்கு கமெண்ட்டை தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.